ஹாய் கைஸ், இட்ஸ் நிஷி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம தேர்ட் எபிசோடோட ரிவ்யூ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஃபோர்த் எபிசோடோட ரிவ்யூ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான எபிசோட்ஸ் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு எபிசோட்ஸ்லேயே நிறைய சஸ்பென்ஸோடு முடிச்சிருப்பேன். ஸோ அந்த சஸ்பென்ஸ்லாம் இன்றைக்கி இந்த எபிசோடில் நான் ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ இந்த எபிசோடில் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட் மதர் காம்படிஷனுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு எல்லோரும் கிங் வராரு அப்படி சொல்கிறாங்க. கிராண்ட் மதருக்கு ஒரே ஷாக்கு. பிகாஸ் கிங் கிராண்ட் மதரை பார்க்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ கிராண்ட் மதருக்கு ரொம்ப ஷாக். என்னடா கிங் வந்திருக்காங்க அப்படி சொன்னேன். எல்லோரும் கிங்குக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்னென்னா காம்படிஷன் என்ன, யார் ஒருத்தவங்க சரியாக சமைக்கலையோ அவங்களோட கையை கட் பண்ணிடணும். இதுதானே காம்படிஷனோட ரூல். அப்போ கிங் என்ன சொல்கிறாங்க, இது அன்ஃபேராக இருக்குது. பிகாஸ் மூணு பேர் இருக்காங்க. 3 பேரில் ஒருத்தர் சரியாக சமைக்கலாம், அவங்களோட கையை மட்டும் ஏன் கட் பண்ணணும்? 3 பேரில் ஒருத்தர் நல்லா சமைச்சா மிச்சம் 2 பேரோட கையை கட் பண்ணிவிடுங்க அப்படி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே எல்லோரும் யோசிச்சா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு சமையல் கலை அப்படின்னா அதுக்கான ஒரு மோட்டிவ் இருக்கும்ல. ஸோ அது என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சமையல் நீங்கள் எந்த மாதிரியான இதில் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கடந்த காலத்தோட மெமரிஸை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்கள் ஃபுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே, ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வேர்ட்ஸில் எழுதுகிறாங்க. நம்ம ஹீரோயினி தான் 500 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்கல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு அது சரியாக புரியலன்னா அதுக்கப்புறம் கிராண்ட் மதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காம்படிஷனும் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 பேருமே அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எனிமி இருக்காங்களா, அந்த கேர்ள் ஆல்ரெடி பிளான் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாமே அங்கே இருக்க எல்லா திங்ஸுமே அந்த 2 பேருமே அந்த காம்படிஷனில் கலந்துருக்க அந்த 2 பேருமே ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. ஹீரோயினுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தான் கிடைக்கிது. ஹீரோயினியால் என்ன பண்ணுறது எதுவுமே புரியல. அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டு ரொம்ப இது பண்ணுறா. பட் ஆனால் இதில் என்ன ஒரு அழகான ஒரு சீன், நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நீ ஜெயிச்சிடணும், நீ கடந்த காலத்துலேருந்து வந்திருக்க நீ சொல்கிறல, அப்போ நீ இதை ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, நீ கிராண்ட் மதரை இம்ப்ரெஸ் பண்ணி ஏதாவது ஒரு குக் பண்ணிட்டேன்னா, நிஜமாக சொல்கிறேன், நான் நம்புகிறேன், நீ கடந்த காலத்துலேருந்து தான் வந்திருக்க, நீ எப்படின்னா ஜெயிச்சிடணும்னு அவ்வளோ க்யூட்டாக அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ இப்படியே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் இடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர ஓடிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்கல. பிகாஸ் எல்லாமே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. அப்போ ரொம்ப அப்செட் ஆகி உட்காரும்போது டக்குன்னு அவங்க பக்கத்தில் ஒரு கீரை வகைகளாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்போ இருக்க டைமுக்கு இந்த கீரை இதெல்லாமே அவங்க நல்லா சமைப்பாங்க. பட் ஆனால் ஹீரோயினுக்கு டக்குன்னு மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, கிராண்ட் மதர் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போது லைட்டாக மயக்கம் வந்த மாதிரி ஃபீல் பண்ணி இப்படி லைட்டாக அசைஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஹீரோயினி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சாப்பிட்டா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஒன்று கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த கீரை வகையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எல்லாமே எடுத்துகிட்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது அவங்க மைண்டை ஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி என்ன சமைக்கலாம்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோயினி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. பிகாஸ் அவங்களுக்கு தான் எந்த திங்ஸுமே கிடைக்கல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. மிச்சம் 2 பேருமே வந்துடுறாங்க. ஹீரோயினி மட்டும் வரல. ஹீரோ ரொம்ப காத்துட்ருக்காரு. டைம் போயிட்டே இருக்குது. ஏன்னா இந்த சமையலை முடிக்கிறதுக்கு 2 hours தான் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் ஹீரோயினி ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கமான்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ என்ன செய்யலாம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. ஹீரோ என்னடா 2 பேருமே ரொம்ப பயங்கரமாக சமைக்கிறாங்களே, இவன் எப்படி சமைக்கிற போகிறாளோ, ஏன்னா இதில் சமைச்சா மட்டும்தான் ராயல் கிச்சனோட ஹெட்டாகவே ஆக முடியும். இல்லைனா அவள் அன்றைக்கி அவளோட கை போய் அவள் உயிர் போயிடும். ஹீரோ ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க நல்லா சமைக்கணும் அப்படின்னு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினுக்கு டக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரைக் வருது. இந்த மாதிரி எப்படி சமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருச்சு ஹீரோயினுக்கு. அப்போ அதுக்கு தண்ணியும் நத்தை சொல்லுவாங்களே, அந்த நத்தை வேணும் அவங்களுக்கு. பட் ஆனால் அவங்களோட ஐட்டம்ஸ் அந்த எடுத்துகிட்டு வர டைமிங் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, போயிட்டு மதர்கிட்ட போயிட்டு கீழே விழுந்து மண்டிட்டு கேட்குறாங்க, இது மாதிரி எனக்கு ஒரு பொருள் வேணும், அது இருந்தால் என்னோட இது கம்ப்ளீட் ஆகிடும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க அந்த எனிமி அந்த கேர்ள் என்ன சொல்கிறான்னா, இல்லை எல்லாருக்கும் சான்ஸ் முடிஞ்சிச்சு, இல்லை இவளுக்கும் சான்ஸ் முடிஞ்சிச்சு, இருக்க
அதை வச்சு சமைக்க சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாலாம் இது பண்ண முடியாதுன்னொன்னே ஹீரோ வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படிலாம் சொல்ல முடியாது, அவள் வந்து ஏதோ ஒன்று இது பண்ணோன்றால, ஸோ அதுக்கு வந்து அவள் பண்ணட்டும், நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு கேட்டு கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆனால் நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இதை சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவளோட ஃப்ரெண்ட் இருக்கால அவகிட்ட சொல்கிறாங்க. அவகிட்ட சொல்லி அவளை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அனுப்புகிறாங்க. அவள் போய் எடுத்துகிட்டு வரும்போது இந்த கேர்ளோட சர்வெண்ட் ஒருத்தி இருக்கால அவளை வந்து அவள் அமைச்சு அவள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் அவள் மண்டையில் அடித்து அவளை மயக்கப்பட வச்சுறாங்க. பட் ஆனால் அவளை யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றி அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினிக்கிட்ட கொடுத்துறா. அவள் தலையெல்லாம் ரத்தம். ஹீரோயின் வந்து என்னாச்சு உனக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போய் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ இந்த காம்படிஷனில் வின் பண்ணுன்ற மாதிரி அவள் சொல்லிடா. ஹீரோயினையும் சூப்பராக சமைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினி வெறும் சூப்பை மட்டும் தான் சமைச்சிருக்காங்க, மீதி எல்லாருமே வந்து செம்மையாக சமைச்சிருக்காங்க. ஸோ டைமிங்கும் முடிஞ்சிருது. எல்லோரும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஃபுட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேருமே அவங்களோட ஃபுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஹீரோயோட ஃபுட்டை சாப்பிட்ட உடனே மதர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க கண்ணிலேருந்து அழுது அவங்க அம்மா சமைச்சு கொடுத்த அந்த டிஷ் வந்து ஞாபகத்துக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து சரி எக்ஸ்பிளைன் பண்ணி எதுக்காக இதை நீங்கள் சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளோட மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஞாபகப்படுத்தும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட உணவு. ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால மதருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும் அந்த ஃபுட் வந்து ஆக்சுவலாக வந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆப்வியஸாக வந்து நம்ம ஹீரோயினி தான் வின் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் ஹீரோவும் ஓகே எனக்கு தெரியும் நீ வின் பண்ணணும்னு எனக்கு தெரியும் மனசுக்குள்ளே அவரே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்பும் போது ஹீரோ வந்து சொல்கிறாரு, கிங் வந்து ஓகே பட் ஆனால் பனிஷ்மெண்ட்டை நம்ம இப்போ பண்ணி ஆகணும்ல அப்படி சொல்கிறாரு. ஸோ 2 பேரோட கையும் வெட்டுங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரோட கையை வெட்ட போகும்போது ஹீரோயினி வந்து வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க கிங் கிட்ட. கிங் வந்து நீ என்னையே எடுத்து நீ வந்து எப்படி பேசலாம், நீ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயினி இல்லை, ஒரு சமைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அவங்களோட ஹேண்ட் தான், நீங்கள் அதை வெட்டிட்டிங்கன்னா அவங்க உயிரையே நீங்கள் எடுத்த மாதிரி தான், அவங்க அதுக்கப்புறம் உயிர் இல்லாத போனமாக தான் இருப்பாங்க, ஸோ ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதரும் ரிக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வேண்டாம் சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வந்து விட்டுடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுறாரு யார் வந்து அவங்களோட கிராண்ட் மதர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த அப்படின்னும் போது இந்த மாதிரி அந்த எனிமி அந்த கேர்ள் தான் போய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி நேராக அவளோட இடத்துக்கே போயிட்டு உன்னோட பற்றி நீ சொன்னது எல்லாமே எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணிடுறா, அவரை வந்து எமோஷனாக வந்து அவங்க அம்மா இறந்து போனதை அவரை எமோஷனாக ரொம்ப வீக் பண்ணுற மாதிரி பேசிடுறா. வீக் பண்ணோன்னே அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்போ வந்து அவள் கிட்ட வரா, நீ வராத என்னை தனியாக விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மயக்கத்தோடய எழுந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திருப்பி எல்லோரும் சமைக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த கிங்குக்கு முன்னாடி சமைச்சார்ல அவர் வந்து ஹீரோயினிக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு. பிகாஸ் வந்து அவள் வந்து காம்படிஷனில் வின் பண்ணாலுமே அவங்க 2 பேரை பற்றி யோசிச்சால அப்படி சொல்லிட்டு அவர் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. இன்னொரு பர்சன் இருக்காங்களே அவன் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடோடவே இருக்கான். பட் ஆனால் ஹீரோயினி அதையும் ஜாலியாக எடுத்துக்கிட்டு அப்படியே இதுவாகிடுது. ஸோ இப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வருது குக் பண்ணுற எல்லாருக்கும். அவர் வந்து இந்த மாதிரி அப்செட்டாக இருக்கார், ரொம்ப இதுவாக இருக்கார் அப்படின்னும் போது எல்லோரும் பதட்டமாகி இன்றைக்கி கண்டிப்பாக யாரோட உயிரோ ஒருத்தர் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவர் எப்போல்லாம் இந்த மாதிரி அவங்க அம்மா பற்றி நினச்சி ஓவராக அப்செட் ஆகிறாரோ அப்போல்லாம் ஃபுட்டு எல்லாத்தையுமே தூக்கி வீசி ரொம்ப இது பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக நடந்துப்பார். ஸோ அதனால் இன்றைக்கி இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கூலாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சிருக்கும் போது ஹீரோயினோட அப்பா வந்து அவர் புக்ஸ்லாம் படிப்பார்ல, ஸோ அப்போ வந்து ஞாபகம் வருது அந்த காலத்தில் கிங்ஸ்லாம் வந்து கோவமானால் அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோயினிக்கு ஞாபகம் வந்தோடனே அது அந்த நூடுல் பாஸ்தா ஒன்று செஞ்சு ஹீரோயினி வந்து கிங்குக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. கிங்கு போய் பார்த்தா எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்காரு. என்னடா இப்படி உடச்சி வச்சுருக்கானே இவன் அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த நூடுல்ஸை வந்து அவங்களே அழகாக ரோல் பண்ணி அவருக்கு வாயில் ஊட்டி விடுறாங்க. அவர் வந்து கொஞ்சம் அவரோட கோவம்லாம் கம்மியாகி ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து கேட்குறாரு உண்மையை சொல்லு, நீ எங்கேருந்து வந்திருக்க, நீ எப்படி வந்த அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து அந்த புக்கு மட்டும் எனக்கு கிடச்சிட்டா போதும், நான் வந்து என்னோடய உலகத்துக்கு போயிடுவேன், அந்த புக்கோட பேர் என்ன அப்படிலாம் கேட்டுட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஏன் நம்மளை சுற்றி இருக்க யாரையுமே நம்மளால் நம்ப முடியலையே அப்படி சொல்லிட்டு இதில் வந்து ஹீரோயின் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் யாரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கிங் வந்து கேட்டிருப்பார். அதுக்கு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, நான் என்னோடய அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவரை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லும் போது ஏன் உங்கள் அம்மா என்ன ஆச்சுன்னா அவங்க சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்படின்னும் போது ஹீரோக்கும் அவரோட இது விஷயம் வந்து கனெக்ட் ஆகுது. அவருக்கும் அம்மா சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்களே, அப்போ நீயும் என்ன மாதிரி
தனியாக தான் இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது அவர் யோசிக்கிறார், இந்த உலகத்தில் வந்து எனக்குன்னு யாருமே இல்லை, நான் யாரையுமே நம்ப முடியல அப்படி யோசிச்சிட்டே வந்து அப்போ வந்து அங்கே இருக்க சர்வன் கிட்டே சொல்கிறார், நான் குடிக்கணும் இன்றைக்கி நைட்டு, ஸோ குடிக்கிறதுக்கான ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னும் போது உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. குடிச்சிட்டே வந்து நான் வந்து ஏதாவது சாப்பிட்ணும், எனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படி சொல்லும் போது அங்கே இருக்கவங்க வந்து ஹீரோயினிக்கிட்ட சொல்லி ஹீரோயின் வந்து இதை சமைச்சு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்க வராங்க. ஸோ கொடுக்க வரும்போது அப்போ என்ன பண்ணுறாரு, ஹீரோ வந்து ஃபுல்லாக குடிச்சிருக்கிறது ஹீரோயினுக்கு தெரியுது. ஐயோ இவன் ரொம்ப குடிச்சிருக்கான் போல் அப்படி தெரிஞ்சோடனே என்ன பண்ண, ஹீரோயினுக்கு கையை பிடிச்சி அப்படியே இழுத்து அவன் மேலே படுத்துக்கிட்டே அப்படியே ஒரு அழுதுகிட்டே இருக்கார். ஹீரோயினி வந்து அப்படியே எழுந்துக்க முடியாமல் இருக்காங்க. அப்படியே ஹீரோ வந்து ஹீரோயினே கிஸ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த சீன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, அவன் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருப்பான். அவன் வருத்தத்தில் இருக்கும்போது அவன் யோசிப்பான், இந்த உலகத்தில் நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது இவன் அழகாக அவனுக்காக சாப்பாடு கொடுக்க வரும்போது அந்த இடத்துல ஒரு க்யூட்டாக ஒரு ரொமான்ஸ் வச்சாங்க. ஸோ அது வந்து அழகாக இருக்குது. நான் ரொம்ப ஈகராக வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் வந்து September 6 and 7 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன் கைஸ். ஸோ இன்றைக்கான எபிசோட்ஸ் ஓவர். அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு சுட அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மிரர் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பாய்.